விஜய் வந்து காவேரி கிட்ட, "ஏன் காவேரி, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட சொல்லவே இல்ல. மாமி வந்து என்கிட்ட சொல்றாங்க, நர்மதா வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு. நான் அந்த அளவுக்கு உனக்கு முக்கியமா இல்லையோ உங்க குடும்பத்துக்கு? அதாங்க அந்த வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருதுன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் நர்மதா விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். என்கிட்ட அந்த வெண்ணிலா பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த வெண்ணிலா பத்தி பேசும்போது எனக்கு கோவம் அதிகமா தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பும் போது விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு, "காவேரி, சாரி காவேரி, உன்கிட்ட அந்த வெண்ணிலாவை பத்தி தெரியாதனமா தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஐயோ எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கையை தட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினையும் குமரனையும் பார்த்துட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன, நம்ம வீட்டுல நர்மதாக்கு விசேஷம் போல தடபுடலா போயிட்டு இருக்குது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமரன் இருந்துகிட்டு, எல்லாமே நாங்க பாத்துக்குவோம், நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நர்மதாவுக்கு நானும் ஒரு மாமா தானே, அப்ப நான் செய்யாம பின்ன யார் வந்து செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமரன் வந்து எதுவுமே பேசாம, இப்ப நம்ம ஏதாவது பேசினோம்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும், என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்னு விட்டுறாங்க. கங்கா வந்து சாரதா கிட்ட, "அம்மா, கண்டிப்பா விஜயோட தாத்தா பாட்டிக்கு இன்வைட் பண்ணணுமான்னு சொல்லிடுறாங்க." சாரதாவும் இதை கேட்டு இன்வைட் பண்றாங்க. காவேரிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் மூலமா விஜயும் காவேரியும் ஒன்னும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.